ஒரு நிமிடம் சிந்தித்துப் பாருங்கள். நம் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே சூனியம் செய்யப்பட்ட போது அவர்கள் எப்படி உணர்ந்திருப்பார்கள்? உடல் தளர்ந்து மனம் குழம்பி 1 மாதம் வரை படுக்கையில் இருந்தார்கள். அந்த நேரத்தில் அவர்களை பாதுகாக்க அல்லாஹ் நேரடியாக இறக்கியருளிய ஒரு அற்புதம்தான் சூரத்துன் நாஸ். இது வெறும் மந்திரமல்ல, இது ஒரு கவசம். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கண்ணுக்குத் தெரியாத தீய சக்திகளிடமிருந்தும், மனதை அரிக்கும் தீய எண்ணங்களிலிருந்தும், ஷைத்தானின் ஊசலாட்டங்களிலிருந்தும் எப்படி பாதுகாக்க இந்த சூரா ஒரு சக்தி வாய்ந்த அரணாக இருக்கிறது என்பதை இன்று நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம். யூதப் பெண்ணின் சூனியம். ஆம், சூனியத்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடல் தளர்ந்து நோயுற்று 1 மாதம் வரை வீட்டிலேயே இருந்ததாக வரலாறு சொல்கிறது. சிந்தித்துப் பாருங்கள். அகிலத்தாருக்கே அருட்கொடையான நம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே இப்படி ஒரு நிலை என்றால், சாதாரண மனிதர்களாகிய நமக்கு என்னவெல்லாம் நடக்கலாம்? அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து, இது தீய சக்தியின் வேலை, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னார்கள். அதுதான் சூரத்துன் நாஸ். இது வெறும் கடந்த கால வரலாறு மட்டுமல்ல, இது நம் ஒவ்வொருவரின் அன்றாட வாழ்க்கையிலும் நடக்கும் போராட்டம்தான். உங்கள் மனதில் திடீர் என்று ஒரு எதிர்மறை எண்ணம் வருகிறதா? யாரையாவது பற்றி தவறாக நினைக்கத் தோன்றுகிறதா? உங்கள் குழந்தைகள் இரவில் பயந்து தூங்க மறுக்கிறார்களா? உங்கள் வீட்டில் காரணமில்லாமல் சண்டை சச்சரவுகள் அதிகரிக்கிறதா? உறவுகளில் விரிசல் ஏற்படுகிறதா? வேலை செய்யும் இடத்தில் மன அமைதி இல்லையா? இதற்கு பின்னால் இருப்பது வஸ்வாஸ் என்ற தீய ஊசலாட்டம். நபியே, நீர் கூறுவீராக, மனிதர்களின் இறைவனிடத்தில் நான் காவல் தேடுகிறேன். அவனே மனிதர்களின் அரசன். இங்கு குல் என்றால் கூறுவீராக். அஊது என்றால் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ரப்பின் நாஸ் என்றால் மனிதர்களின் இறைவன். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையும் படைத்து சீராக பராமரித்து வளர்ப்பவன் அவன் ஒருவனே. நாம் பாதுகாப்பு தேடுவது இந்த சக்தி வாய்ந்த கருணையுள்ள ரப்பிடம். உலக அரசர்கள் கூட குறிப்பிட்ட எல்லைக்குள்தான் அதிகாரம் செலுத்துவார்கள். ஆனால் அல்லாஹ்வோ மனிதர்கள் அனைவரின் மீதும் முழுமையான அதிகாரம் கொண்டவன். அவன்தான் உண்மையான அரசன். ஆட்சி அதிகாரம் அனைத்தும் அவனிடமே. அப்படியான ஒரு பேரரசனிடம் நாம் பாதுகாப்பு தேடும்போது எந்த தீய சக்தியால் நம்மை நெருங்க முடியும்? அவனே மனிதர்களின் நாயன். பதுங்கியிருந்து வீண் சந்தேகங்களை உண்டாக்குபவனின் தீங்கை விட்டும் இறைவனிடத்தில் நான் காவல் தேடுகிறேன்.